ஹலோ பசங்களா, என் பேர் கீர்த்தி. இன்னைக்கு நம்ம +4 மார்க் சீரீஸில் ஃப்ளூயிட்ஸ் சாப்டரில் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ஒரு ஃப்ளூயிடில் நிறையா மாலிக்யூல்ஸ் இருக்கும், கரெக்டாக? எந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மேட்டர் எடுத்தாலுமே ஒரு மாலிக்யூல் இன்னொரு மாலிக்யூலுக்கு அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி ஃப்ளூயிட்ஸில் உள்ளே இருக்க ஏதாவது ஒரு மாலிக்யூல் எடுத்திங்கன்னா அது எல்லா பக்கமும் ஏதாவது ஒரு மாலிக்யூலால் அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும். அதே சர்ஃபேஸில் இருக்க மாலிக்யூல்ஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு கீழே இருக்க மாலிக்யூல்ஸால் மட்டும்தான் அது அட்ராக்ட் ஆகும். ஸோ அதுக்கு மேலே எந்த ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுமே இருக்காது. அப்போ அதுக்கு ஒரு எக்ஸஸ் எனர்ஜி இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் மாலிகூல்ஸ்க்கு மட்டுமே இருக்கிற அந்த எக்ஸஸ் எனர்ஜியை தான் நம்ம சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் சர்ஃபேஸ் டென்ஷன் எங்கே வருதுன்னா, சர்ஃபேஸ் எனர்ஜி பர் யூனிட் ஏரியாவை தான் நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று n ஸ்மால் ட்ராப்ஸ் coalesce to form one big drop. இல்லை இந்த coalesceங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் n ஸ்மால் ட்ராப்ஸ் ஜாயின் ஆகி ஒரு பெரிய ட்ராப் ஃபார்ம் பண்ணுதுன்னு, இல்லைன்னா ஒரு பெரிய ட்ராப் பிரேக் டவுன் டு n ஸ்மால் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு இதுலையுமே நம்மள்ட்ட என்ன கேட்பாங்கன்னா, ஒன்று இந்த n ஸ்மால் ட்ராப்ஸ் சேர்றப்ப ஒர்க் டன் என்னன்னு கேட்பாங்க, இல்லைன்னா இந்த ஒரு பெரிய ட்ராப் உடையிறப்ப எனர்ஜி ரிலீஸ்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க நமக்கு. இப்போ ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி சேஞ்ச் தானே. ஸோ சர்ஃபேஸ் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் சர்ஃபேஸ் எனர்ஜி இனிஷியல். சர்ஃபேஸ் எனர்ஜியை நம்ம T இன்டூ ஏ அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ T இன்டூ ஏ ஃபைனல் மைனஸ் T இன்டூ ஏ இனிஷியல். ஸோ T இன்டூ டெல்டா ஏ. இப்போ இதில் நம்ம ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு இது புரியும். ஸோ இப்போ நம்ம கொஷின் பார்க்கலாம். கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டு பிரேக் அ பிக் வாட்டர் ட்ராப் ஆஃப் ரேடியஸ் r இன்டூ 27 ஸ்மால் ட்ராப்ஸ் ஆஃப் ஈக்குவல் ரேடியை is 10 joules. அதாவது ஒரு பெரிய வாட்டர் ட்ராப் இருக்கு, கேபிட்டல் ஆருங்கிற ரேடியஸ்ல, அதை 27 ஸ்மால் ட்ராப்ஸா பிரிக்கிறாங்க, அதுவும் ஈக்குவல் ரேடியில பிரிக்கிறாங்க. பிரிக்கிறப்ப நமக்கு ஒர்க் டன் 10 ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்கறது என்னன்னா, the work done to break the same drop into 64 small drops is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அதே பெரிய ட்ராப்பை திரும்ப 64 ஈக்குவல் ரேடியை உள்ள ஒரு ஸ்மால் ட்ராப்ஸா பிரிச்சா எவ்வளோ ஒர்க் டன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் பார்க்கலாம். அதாவது இந்த கேபிட்டல் ஆறு ரேடியஸ் உள்ள அந்த பெரிய ட்ராப்பை 27 ட்ராப்பா பிரிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ நமக்கு எது இப்போ ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் இனிஷியலும் வால்யூம் ஃபைனலும் ஈக்குவலா இருக்கும். அப்போ 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப், இது 27 ஸ்மால் ட்ராப்பா பிரியுது இல்லையா? அந்த ஒரு ஸ்மால் ட்ராப்போட ரேடியஸா R1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 27 இன்டூ 4/3 பை ஸ்மால் R1 கியூப். ஓகேங்களா? இப்போ 4/3 பை கேன்சல். அப்போ R1 கியூப் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் கியூப் பை 27. அப்போ R1 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் பை 3. கரெக்டா? ஸோ கேபிட்டல் ஆர் பை 3. இப்போ நமக்கு ஒர்க் டன்க்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இட் இஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டூ சேஞ்ச் இன் ஏரியா. அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டூ சேஞ்ச் இன் ஏரியா. இப்போ இனிஷியல் ஏரியா நமக்கு தெரியும் 4π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இப்போ ஒரு ஸ்மால் ட்ராப்போட சர்ஃபேஸ் ஏரியா என்ன, 4π ஸ்மால் R1 ஸ்கொயர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்ம இங்கே எடுக்கணும். அப்போ இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 27 இன்டூ 4π R1 ஸ்கொயர். கரெக்டுங்களா? இப்போ நம்ம இங்கே வந்தோம்னா T இன்டூ ஃபைனல் நமக்கு ஏரியா என்ன, 27 இன்டூ 4π R1 ஸ்கொயர்டை நம்ம R1 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் பை 3 எடுத்தோம் இல்லையா? அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பண்ணோம்னா R ஸ்கொயர் பை 9 மைனஸ் 4π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். அதுதான் நம்மளோட இனிஷியல் ஏரியா. இப்போ இந்த 4π ஆர் ஸ்கொயர்டை வெளியில எடுத்தோம்னா 4π ஆர் ஸ்கொயர் டி 27 9 அடிச்சிடலாமா? ஸோ 3 மைனஸ் இங்கே 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ விச் இஸ் 2. இப்போ ஒர்க் டன் 10 ஜூல்ஸ் அப்படின்னு நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ 10 ஜூல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4π ஆர் ஸ்கொயர் இன்டூ 2 ஆர் ஸ்கொயர் டி இன்டூ 2. இப்போ நம்ம இதே ப்ரொசீஜரை நம்ம இந்த 64 ஸ்மால் ட்ராப்பை பிரேக் பண்ணுறப்ப என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த கேஸ்ல இருந்து வந்தது. இப்போ செகண்ட் கேஸ்ல நமக்கு அதே பெரிய ட்ராப்பா 64 ஸ்மால் ட்ராப்ஸா பிரிக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் வால்யூம் எனக்கு ஈக்குவலா தான் இருக்கும். இனிஷியல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வால்யூம். ஸோ 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு, இப்போ அந்த 64 ட்ராப்புக்கும் ரேடியஸா R2 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ 64 இன்டூ 4/3 பை ஸ்மால் R2 கியூப். ஓகேங்களா? அதே மாதிரி 4/3 பை கேன்சல். R2 cubed is equal to capital R by R cube by 64.
ஸோ R2 is equal to R/4. கரெக்டா? இப்போ அதே மாதிரி தான் work done is equal to surface tension into delta A. ஸோ ஃபைனல் ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? எனக்கு வந்து ஒரு ட்ராப்போட ஏரியா 4πr², டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 64 into 4πr². ஸோ இது எனக்கு ஃபைனல் ஏரியா A2ன்னு வச்சுக்கிறேன். A1 வந்து எனக்கு 4πR². கரெக்டுங்களா? இப்போ அதை இங்கே எழுதணும்னா 64 into 4π, R2 நம்ம கேபிட்டல் R/4ன்னு எடுத்துட்டோம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா R²/60 மைனஸ் 4π கேபிட்டல் R². அதுதான் இனிஷியல் ஏரியா. ஆஸ் யூஷுவல் இந்த 4πR² வெளியில் எடுத்தோம்னா 64 16 அடிச்சோம்னா நமக்கு 4. ஸோ 4 - 1 இருக்கும், 3 இங்கே. இந்த 4πR²T நமக்கு வந்து 10/2 5 ஜூல்ஸ் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 15 ஜூல்ஸ். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் போடணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அந்த ஃபைனல் சர்ஃபேஸ் ஏரியா நீங்கள் இங்கே கண்டுபிடிக்கிறப்ப ஒரு ட்ராப்போட சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் எடுக்காமல் எல்லா ட்ராப்ஸோட சர்ஃபேஸ் ஏரியாவும் எடுக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஹோம்ஒர்க் கொஷின் தரேன். ஸோ இதுதான் ஹோம்ஒர்க் கொஷின். 2 water drops each of radius are coalesce to form a bigger drop. அதாவது 2 வாட்டர் ட்ராப் ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்மால் ரேடியஸ் ஆர், அது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு பெரிய ட்ராப் கொடுக்குதுன்னு இருக்காங்க. இஃப் T is the surface tension, surface energy released in the processes. T வந்து surface tension சொல்லிட்டாங்க. எவ்வளோ surface energy ப்ராசஸில் ரிலீஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை போட்டு பார்த்தா ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரம் டீம் இக்னிட்.